இந்தியாவின் ட்ரோ ஒத்திசைவையைச் சேர்ந்த 400 பேருக்கும் அதிகமானவர்கள் இலங்கையின் பல பிரதேசங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை தேடி பார்க்க வேண்டும் என மக்கள் போராட்டக் குழுவின் அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் தற்போது இந்தியாவுடன் சூது பொருளாதாரம் ஒன்றையே மேற்கொள்ளப் போகிறது. அதாவது சூது விளையாடி பணம் சம்பாதிக்கும் பொருளாதாரத்தை தயாரிக்கவே முயற்சிக்கிறது. சீனாவிடம் கடன் பெற்று அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிர்மாணிப்பதன் விளைவு என்ன என்பதை எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். துறைமுகத்தை நிர்மாணிக்க பெற்றுக்கொண்ட கடனை மீளச் செலுத்த முடியாமல் இறுதியில் துறைமுகத்தை சீனாவுக்கு விற்பனை செய்தார்கள். அதே நிலையே இந்தியாவுடனும் எங்களுக்கு ஏற்படும். அத்துடன் அதானிக்கு உலகில் எங்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இங்கு அதானியுடன் பணியாற்றுவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இது யாரும் கேட்டதற்கு ஜனாதிபதி தெரிவித்த ஒன்று அல்ல, இது முன்கூட்டிய அறிவிப்புகள். அதேபோன்று எட்கா ஒப்பந்தத்துக்கு 2016 பாதி எதிர்ப்பு வந்தது. இறுதியில் அந்த ஒப்பந்தத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டது. அந்த எதிர்ப்புக்கு மக்கள் விடுதலை முன்னணி பாரிய அளவில் முன்னின்று செயற்பட்டு வந்ததை நாங்கள் கண்டோம். ஆனால் மீண்டும் அந்த எட்கா ஒப்பந்தம் பேச்சுக்கு வந்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் இந்தியா இலங்கையின் தேசியவாத அரசியலை நெருக்கடிக்குள்ளாக்க செயற்பட்டு வருவதாக எமக்கு நினைக்க தோன்றுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் திடீரென தோன்றினார். இப்போது அவர் இல்லை. ஆனால் இன்று வடக்கின் பேச்சாளராக செயற்பட்டு வருவது யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவாகியுள்ள வைத்தியர் அர்ச்சுனா போன்றவர்களை கொண்டு வந்து இந்தியா என்ன செய்ய போகின்றது என நமக்கு தெரியாது. அதே நேரம் உத்தியோகபூர்வமற்ற தகவலின் பிரகாரம் இந்தியாவின் ட்ரோ ஒத்திசைவையைச் சேர்ந்த 400 பேருக்கும் அதிகமானவர்கள் இலங்கையின் பல பிரதேசங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் என மக்கள் போராட்டக் குழுவின் அமைப்பாளர் தெரிவித்துள்ளார்.